அண்ணாவோட குறிக்கோள் என்ன? சாதியை பார்த்து அவர் அரசியல் பண்ணல, மதத்தை பார்த்து அரசியல் பண்ணல, பணத்தை பார்த்து அரசியல் பண்ணல, ஊழலுக்காக அவர் வரல. இதுக்கு மேலே என்னப்பா கொள்கை வேணும் எங்கள் தலைவருக்கு சொல்லுங்க. நீ 10 மணி நேரம் மேடை போட்டு பேசுகிற வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறார். நீ மேடை போட்டு எதுவும் கடைப்பிடிக்க மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் கலைஞர் வந்தார். நான் ஒத்துக்கிறேன், கலைஞர் மேலே பெரிய விமர்சனம் 2 விஷயம் இருக்குது. குடும்ப ஆட்சியும் ஊழலும், அதில் பெரிய விமர்சனம். இன்னொன்று சமூக நீதியை கொஞ்சம் உருவாக்குனாரு, அதில் எங்களுக்கு எந்த விதமான இல்லை. ஏன்னா தலைவருக்கு கலைஞரே பிடிக்கும், அதை கூட நாங்கள் ஒத்துக்கிறோம். இப்போ இருக்கிற ஸ்டாலின் திமுக இருக்கு, அவர் விமர்சனம் பண்ணி பிரோஜனம். அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் நடந்துக்கிட்டு இருக்காரு, ஆனால் சுற்றியில் என்ன நடக்குன்னு தெரியாது. கரூரில் பேட்டி கேட்குறாங்க, வந்தார், எழுப்பி விட்டாங்க. ஐயோ உங்கள் பையனுக்காக போங்க, அப்போ தான் பழியெல்லாம் தூக்கி விஜய் சார் மேலே போட முடியும், நீங்கள் தயவு செஞ்சு எந்திரிச்சு போங்கன்னு சொன்னோன்னா அவரும் வந்துட்டார். 5 வருஷமாக எந்த சாவுக்கும் போலையாம். ஃபோனில் அஜித்குமார் கூப்பிட்டு அம்மா மன்னிச்சுக்கோமான்னு சொல்லுவாராம். ஆனால் தாவே மேலே குற்றம் சொன்னவொன்னே கிளம்புனாரு பாருங்க சார்ட்டர் ஃப்ளைட் பிடிச்சி. அந்த சார்ட்டர் ஃப்ளைட்டை எப்போ புக் பண்ணாங்க, எப்படி வந்துச்சு, எப்படி நைட்டோட டேட்டாக கிளம்புனாருன்னா அடுத்து சிபிஐ என்கொயரி வச்சுக்கலாம். அதை அப்புறம் வச்சுக்குவோம். அதுக்கு தான் உச்சநீதிமன்ற நீதிபதி போட்டிருக்காங்களே, அவர் வரட்டும், பெரியவர் வரட்டும், அங்கே நம்ம முறையிடுவோம்.